ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Hyundai Venue இதில் வந்து HX5 இந்த வேரியண்ட்டோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம காரோட இன்டீரியர் அப்புறம் எக்ஸ்டீரியர் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். இந்த HX5 வேரியண்ட்டில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த காரோட ஸ்டேரிங் வீல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டேரிங் வீலில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஹியூண்டாயின்ற ஹெச் சிம்பிள் வரும். அந்த சிம்பிள் இல்லாமல் இந்த 4 டாட்ஸ் வருது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்டேரிங் வீலில் பார்த்தீங்கன்னா ஆடியோ கண்ட்ரோல்ஸ், எல்லா கண்ட்ரோல்ஸுமே வந்து இந்த ஸ்டேரிங் வீல்லையே வந்துடுது. ஸோ சென்டரில் வந்து ஏர் பேக்ஸ். ஸோ நல்ல ஒரு திக்கான ஸ்டேரிங் தான். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல், வால்யூம் அப் அண்ட் டவுன், கால் கனெக்ட் டிஸ்கனெக்ட் எல்லாமே இந்த சைடில் இருக்குது. இந்த சைடு நேவிகேஷன் பட்டன்ஸ் எல்லாமே இந்த சைடில் இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும், இந்த காரோட டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் 10.66 இன்ச்சஸ் டிஸ்பிளே, ஃபுல்லாக கனெக்டட் டிஸ்பிளே. இந்த சைடு டிரைவர் சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து கனெக்டடான ஒரு எல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேயில் வந்து எல்இடி டிஸ்பிளேங்கிறதுனால ஆப்வியஸாக வந்து இது எல்லாமே வந்து டிஜிட்டலில் தான் இருக்கும். ஸோ இந்த சைடு ஆர்பிஎம் மீட்டர், இந்த சைடு ஸ்பீடா மீட்டர், நடுவில் வந்து மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே. இந்த மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து ஃபியூயல் இண்டிகேஷன்ஸ், அந்த ஃபியூயல் டிஸ்டன்ஸ் டு எம்டி, அப்புறம் வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டர், அப்புறம் வந்து வெளியில் அவுட் சைட் டெம்பரேச்சர், அப்புறம் ஓடோமீட்டர், இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக அந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மீடியா, ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ இது எல்லாமே வந்துடும். ஸோ ஏசி வெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக ஸ்லீக்காக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் கலரில் வந்து டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து ஏசி வெண்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டான ஹுண்டாய்க்கு குறித்தான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பாருங்கள். ரைட் சைடு டோர் சைடு பார்த்தீங்கன்னா ஹேண்டில், இதில் வந்து ஓஆர்விஎம்மோட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டோர் லாக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 4 சைடுமே வந்து பவர் விண்டோஸ். இந்த பவர் விண்டோஸ் ஸ்விட்சில் வந்து யூஸ்வலாக வந்து டிரைவர் சைடு வந்து ஆட்டோ டவுன் ஆர் ஆட்டோ அப் இருக்கும், ஆட்டோ அப் அண்ட் டவுன் இருக்கும். இதில் வந்து ஆட்டோ அப் அண்ட் டவுன் எந்த இதுவுமே கிடையாது. நார்மலாக பவர் விண்டோஸ் மட்டும் தான். அப்புறம் பவர் விண்டோ லாக் ஸ்விட்சு. ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி மூவ் ஆனோன்னே 20 km ஸ்பீடில் வந்து வண்டி லாக் ஆயிரும். ஆனால் நம்ம இங்கே லாக் பண்ணுவோம்ல நார்மலாக காரில் டோர் லாக் பண்ணுற அந்த இது வந்து இந்த காரில் எந்த டோர்லையுமே கிடையாது. அப்படியே இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆன் ஆஃப், ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்விட்சு இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபியூவல் லிட்டோட ஓப்பனிங் ஸ்விட்ச் இங்கே இருக்குது, ஓப்பனிங் லிவர் இங்கே இருக்குது. அப்படியே இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டத்தில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஏசி வெண்ட்டுக்கு கீழே வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கிடையாது, மேனுவல் கிளைமேட் கண்ட்ரோல் தான், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ஏசி இந்த நாப்ஸை வச்சு நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து அந்த இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான செட்டப் எல்லாமே வந்து நமக்கு ஸ்விட்சஸாகவும் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே டச் ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டச் ஸ்க்ரீனோட சென்சிட்டிவ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த மீடியா சிஸ்டத்தை பற்றி உங்களுக்கு இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ தேவை அப்படின்னா வந்து சொல்லுங்கள். அதை பற்றி தனியாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து தனியாக இதை பற்றி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இந்த சைடு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஒரு சி டைப் சார்ஜிங் போர்ட் 2 இருக்குது, 12 volt சார்ஜிங் போர்ட் 1 இருக்குது. இதில் வந்து இந்த இடமும் வந்து ஃபோன் வச்சுக்கலாம். பட் இதுக்கு மேலே உள்ள வேரியண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் வரும். ஆனால் இந்த காரில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. கியர் லிவர், ஹுண்டாயில் வந்து கியர் லிவர் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். நான் ட்ரைவ் பண்ணும்போது சொல்கிறேன், ட்ரைவ் பண்ணி காட்டும்போது சொல்கிறேன் இதை பற்றி. எனக்கு வந்து இருக்கிற காருங்கள்லே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில், இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் இருக்கிற காருங்க ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மூத்தான கியர் லிவர்ஸ் அண்ட் ஸ்மூத்தான ஸ்டேரிங்னா வந்து எனக்கு ஹுண்டாயில் இருக்கிற ஸ்டேரிங்கும்
இந்த கியர் லிவரு இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வந்து இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிசைனுமே வந்து ஹுண்டாயில் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கில் ப்ரீமியமான ஒரு இதில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 சுவிட்சுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து ரியர் கேமராவை நம்ம டிஃபால்ட்டாக ஆன் பண்ணி வைக்கிறதுக்கான சுவிட்ச் இருக்குது. இது ஆன் பண்ணோன்னா அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ரியர் கேமரா டிஃபால்ட்டாக தெரியும். இன்னும் இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த காரில் வந்து HX5 மாடலில் வந்து ஆம்ரெஸ்ட் கிடையாது. இது வந்து நம்ம ஆக்சசரியாக வாங்கி போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு லீவர், ஹேண்ட் லீவர், டோர் ஓப்பன் பண்ணுற லீவர். ஸோ விண்டோ ஓப்பன் சுவிட்ச் அங்கே இருக்குது, டோர் லிவர் இருக்குது. ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து அந்த டோர் லாக் வந்து நம்ம மேனுவலாக அங்கே பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்குது. க்ளவ் பாக்ஸ், கூல்டு க்ளவ் பாக்ஸ் கிடையாது, நார்மல் க்ளவ் பாக்ஸ் தான். ஸோ இந்த ஆக்சசரிஸ் வேணும்னா நீங்கள் வந்து நம்ம ஆன்லைனில் அமேசான் லிங்க் தரேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி இதை வச்சுக்கலாம். ஸோ ஒரு சின்ன ஸ்டோரேஜோட இது வந்து ரிமூவபிள் டைப் தான். நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு காரில் இருக்க வேண்டிய ப்ராடக்ட் இது. ஸோ HX5ல வந்து வராது. ஸோ பின்னாடி சீட் பார்த்தீங்கன்னா 2 ஹெட்ரெஸ்ட் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் 3 பேருக்குமே வந்து சீட் பெல்ட் இருக்குது. வாங்க பின்னாடி போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. இந்த டிரைவர் சைடு சீட் மட்டும் நம்ம ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் லம்பர் சப்போர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் முன்னாடி பின்னாடி இந்த லிவரை வச்சு நம்ம சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சீட்டோட லுக்கு பாருங்கள், சீட் கவர் போட்டிருக்கோம். ஸோ அதனால் லுக்கும் செம்மையாக இருக்குது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக் வந்து ஸ்டாண்டர்டாக வந்துடும். ஸோ இது சொல்ல மறந்துட்டேன், இந்த சைடு வந்து ரைட் சைடு இண்டிகேட்டர்ஸ் அந்த ஹெட்லைட்டோட லிவரு, அந்த சைடு பார்த்திங்கன்னா வாஷர் வைப்பரோட லிவர் அந்த சைடு இருக்குது. ஸோ இது எல்லா கார்லையும் இருக்கிற மாதிரி தான். புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். ஸோ இதோட கீ வந்து இப்படி தான் இருக்கும். இந்த காரோட கீ மேலே கவர் போட்டிருக்கோம். இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும், டெலஸ்கோபிக் பண்ண முடியாது. இந்த காரோட டோருமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹெவியான டோராக இருக்குது. ஸோ ரியர் சைடு டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 3 சீட் பெல்ட்டு. ஹெட்ரெஸ்ட் வந்து 2 தான் இருக்குது. இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது. டிரைவர் பேசஞ்சர் 2 பேருக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டு. பின்னாடி வந்து 2 தான், அது வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஸோ பாட்டில் ஹோல்டர்ஸ் 4 டோர்லேயுமே வந்து 1 லிட்டர் பாட்டில் தாராளமாக வைக்கலாம். மேக்சின் ஹோல்டர்லாம் கிடையாது. இந்த HX5 வேரியண்ட்டில் வந்து ரியர் ஏசி வென்ட்ஸும் அதுக்கு கீழே 2 சி டைப் சார்ஜிங் போர்ட்டும் வந்துடும். ஸோ இந்த HX5 மாடலில் வந்து பார்சல் ட்ரே வராது, இது வந்து நாங்கள் ஆக்சசரியாக வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த சீட்டை வந்து நம்ம ஃபுல்லாக டவுன் பண்ணி பின்னாடி பூட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ காரோட ரியர் சைடு டிசைன் பாருங்கள், செம்ம லுக்காக இருக்குது. ஸோ ரியர் வியூ கேமரா வந்து இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க. பெரிய சைஸ் பூட்டு தான், 350 லிட்டர் பூட் கெப்பாசிட்டி. ஸோ ஸ்டெப்னி வந்து இந்த காருக்கு வந்து ஸ்டெப்னி வந்துடும். ஸோ ஃபுல்லாக இருக்கிறதுனால ஓப்பன் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹூக் இருக்குது. ஸோ காரோட லுக் அரவுண்ட் பார்த்துருவோம். சைட் வியூ இப்படி தான் இருக்கும். இந்த HX5 வந்து ஸ்டீல் வீல் தான், ஸ்டீல் ரிம்மு. 195/65 R15 இன்ச் டயர்ஸு. ஸ்பேர் வீலுமே இதே சைஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து அதிலே வராது, நம்ம தான் போட்டிருக்கோம் ஆக்சசரிஸாக. இந்த வென்யூன்னு இருக்குல்ல, இது சைடு, இதெல்லாம் வந்து இந்த காரில் வராது, இதெல்லாம் ஆக்சசரி. ஸோ ஆட்டோ ஃபோல்டு ரியர் வியூ மிரர் இந்த காரில். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து கனெக்டட் DRL, ப்ரொஜெக்டட் ஹெட்லேம்ப் தான், ஹாலஜன் பல்போடு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சசரி தான். இது வந்து ஆக்சசரி, இதுவும் ஆக்சசரி தான்.
இந்த ஆக்சசரியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஃப்ரண்ட் பம்பர். இது நம்ம வேணும்னா வச்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் ரியர் பம்பரும் இருக்குது, அதுவுமே நம்ம வேணும்னா வச்சுக்கலாம். இந்த வண்டியோட வேறு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏபிடி, இஎஸ்டி, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, அப்புறம் வந்து 6 ஏர் பேக் வந்து எல்லாத்துலேயுமே ஸ்டாண்டர்டாக வந்துடும். இந்த வண்டியில் 45 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. அப்புறம் ரியர் எண்டில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பாய்லரும் வந்துடும். ஷார்க் ஃபின் ஆண்டனா. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த வென்யூ பேட்ஜிங், கனெக்டட் டைல் லேம்ப்ஸு. ஸோ இது வந்து ஆக்சசரி. அதே மாதிரி இங்கேயுமே வந்து இதுவும் இந்த பிளாக் இருக்குல்ல, இதுவுமே ஆக்சசரி, இதுவும் ஆக்சசரி. இதுதான் அந்த எக்ஸ்டெண்டட் ரியர் பம்பர். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் போட்டோன்னா அந்த லைட் வரும்ல, அந்த லைட்டும் இருக்குது. இந்த கார் வந்து பெட்ரோல் வேரியன்ட். இந்த காரோட டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பாடி கலரில் தான் வரும். டிரைவர் சைடு மட்டும்தான் வந்து கீழே சென்ட்ரிக்கான சுவிட்ச் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேனட் ஓப்பனுக்கான லிவர் இங்கே இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஹெவியான பேனட்டு. இங்கே வந்து இன்சுலேஷன்லாம் இல்லை. பட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். இது இல்லாமல் 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஒன்று இருக்குது. அது வந்து டர்போ ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து 6 ஸ்பீட் ஐஎம்டி டிரான்ஸ்மிஷன். அது இல்லாமல் 7 ஸ்பீட் டிசிடி டிரான்ஸ்மிஷனும் இருக்குது. டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சிஆர்டிஐ இன்ஜின் 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸோடு வருது. உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு தகுந்தாப்பில் நம்ம இன்ஜின் சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் மைலேஜும் வந்து ஒன்றுத்துக்குமே வந்து டிஃபர் ஆகும். அதே மாதிரி நம்மளோட கம்ஃபர்ட்டுமே வந்து டிஃபர் ஆகும். இந்த HX5 மாடலில் வந்து ரியர் வைப்பர் வராது, வாஷர் வராது. இந்த ரியர் டிஃபாரஸ்டர் கிரிட் லைன்ஸ்லாம் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து 2 ரீடிங் லைட் இருக்குது. இந்த 2 ரீடிங் லைட்டோட பவருமே வந்து நைட் நேரத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பேசஞ்சர் ஏர் பேக்குக்கான ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. இதை வந்து எப்பொழுதுமே ஆஃப் பண்ணி வைக்காதீங்க, ஆன்லேயே வச்சுருங்க. ஏர் பேக் வந்து எப்பொழுதுமே வந்து ஆனில் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த HX5 மாடலில் சன்ரூஃப் வருது. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த IRVM பொறுத்த வரைக்கும் மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ளது தான். ஸோ 4 டோர்லேயுமே வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸும் வந்துடுது. ஸோ இந்த காரோட டிரைவர் சைடு வந்து கீழே சென்ட்ரிக்கான சுவிட்சும் இருக்கும். ஒவ்வொரு வாட்டியுமே வந்து இந்த காரை நம்ம லாக் பண்ணும்போதும் அன்லாக் பண்ணும்போதும் இந்த ORVM வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும். ஸோ வாங்க ஒரு டிரைவ் போயிட்டு வருவோம். ரிவர்ஸ் கேமரா வந்து கைடட் ரிவர்ஸ் கேமரா. அதோட பார்த்தீங்கன்னா இந்த இடமும் வந்து எந்த சைடில் வந்து இம்பேக்ட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் காட்டுறதுக்கான சென்சார்ஸும் இந்த இடத்துல வந்து கிளியராக தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ப்ரீவியஸ் மாடல் வென்யூக்கும் இப்போ இருக்கிற இந்த வென்யூக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்னங்கிறதையும் நம்ம வந்து இந்த டிரைவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா வெறும் டிசைனில் மட்டும் கிடையாது, பர்ஃபார்மன்ஸ்லையுமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்மூத்னஸ் வந்து, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி வந்த வென்யூ இருக்குல்ல, ப்ரீவியஸ் வென்யூவில் ஸ்மூத்னஸ் வந்து இது கொஞ்சம் ஸ்மூத்னஸ்ஸு, டிரைவிங் ஹேண்ட்லிங்கு, அந்த இது பண்ணும்போது கார்னரிங் பண்ணுறோம்ல அப்போ வந்து பாடி ரோலு, இது எல்லாமே வந்து பெட்டராக இருக்குது. அதே மாதிரி இன்ஜினோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதை விட எல்லா வண்டியுமே பவர் இப்படி தான் இருக்குமா? அப்படி கிடையாது. என்னோட வண்டியும் பழைய டிசைருமே 1.2 தான். அது இன்னும் பக்காவா இருக்கும் பவர். ஆமா, பழைய டிசைரு அதுல வந்து அந்த வண்டியே நம்ம ஸ்விஃப்டோட பேஸ் தானே அது. அதோட இதுவே வந்து பவர் எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸே கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து டர்போ வேற ஒரு வேரியன்ட் வருது. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம அதை சூஸ் பண்ணிடணும். ஆனால் டர்போ போனோம்னா சுத்தமாக மைலேஜே கொடுக்காது நமக்கு.
கம்பேரிட்டிவ்லி இதுக்கு முன்னாடி இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் வெனியோ விட இந்த வெர்ஷனில் வந்து இந்த பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஸ்டெபிலிட்டி, ஸ்மூத்னஸ்ஸு அது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த ஆப்வியஸாக இந்த ஹுண்டாயோட ஸ்டியரிங் வீலு, கியர் லிவரு எல்லாமே வந்து அப்படியே இந்த ஒரு விரலில் திருப்புவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நான் ஃபீல் பண்ணுறேன், இந்த செகண்ட் வரைக்கும் ஃபீல் பண்ணாது, அது ஒரு ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ என்னோட டிசைரில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 2015 தான். இன்னமும் வந்து அந்த நீங்கள் ஆக்சிடென்ட் காலை வச்சிங்கன்னா 100 ஈஸியாக போயிடும். அது 100 போகிறது தெரியவே தெரியாது. அதுவும் 1.2 லிட்டர் தான் பெட்ரோல் இன்ஜின். இதுவும் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினு. இப்போ இவ்வளோ ப்ரெஷர் நான் கொடுக்குற இந்த வண்டியில், இப்போ நான் ஆக்சிலேட்டரில் கொடுக்குற ப்ரெஷரை அதில் கொடுத்துருக்கேன்னா அது இன்னும் இந்நேரம் 100 போயிருக்கும். இப்போ இது எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. இது வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நம்ம கொடுக்குற ஆக்சிலரேஷன் பண்ணுற இதுக்கு வந்து 90 km/h போகுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு சேஃபான ஒரு இதுதான். நமக்கு வந்து 100, 120 நமக்கு தெரியாமல் நம்ம ஆக்சிலேட்டரில் காலை வச்சோன்னா நமக்கு தெரியாமல் 100, 120 போகுது அப்படிங்கிறத வந்து நமக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் சேஃப்டி வைஸ் பார்த்தோன்னா நம்மளோட ஸ்பீடு வந்து 90, 80, 90 அப்படிங்கிற அளவுக்கு இது வந்து அதுக்கு மேலே போனால் நமக்கு தெரியுது. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ கோயம்புத்தூர் பாண்டிச்சேரி டு கோயம்புத்தூர் 375 ப்ளஸ் ஒரு டிராஃபிக் 400 கிலோமீட்டர்ஸ் என்ன ரேஞ்ச் ஸ்பீடில் போனால் அந்த 10 hours ரீச் பண்ணும். அது நீங்கள் 80, 90 போனால் 6 hours ஆயிரும். 80 கூட 6 hours ஆகும். ஆமாம், நம்ம 80, 90ங்கிறது வந்து ஆவரேஜாக நம்ம 80, 90 போக மாட்டோம். இப்போ நார்மலாக 90 போகிறோம் அப்படின்னா டாப் ஸ்பீடே 90 தான். அப்படிங்கும்போது நம்ம ஸ்லோ பண்ணுறது, இந்த டேர்ன் பண்ணுற இடத்துலலாம் நம்ம குறைக்கிறோம்ல, இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 65, 70 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஓகே, அந்த நார்மல் ஸ்பீட் போனாவே 6 hours போயிடலாமா? 395 எத்தனை கிலோமீட்டர்? 375. ஆமாம், நீங்கள் எப்படின்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு இப்போ நான் இங்கேருந்து ஆமாம் இன்னும் அதிகமாக வரும். 6 ஹவர்ஸில் போக முடியாது. 80, 90 போனால் நீங்கள் ஆவரேஜாக 80, 90 போனோம் அப்படின்னா ஒரு 6 hours, 7 hours போயிடலாம். அந்த ட்ரிப்பு கோயம்புத்தூர் தான். இன்னைக்கு காலேஜ் லீவ் விட்டாங்கன்னா போயிட்டு வரலாம். அப்புறம் வரும்போது 120, 121, 123 அந்த ரேஞ்ச், அந்த ஸ்பீடில் வந்த கொஞ்சம் கிலோமீட்டர். நீங்கள் ஒரு 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் 90 ஓட்டுங்க. அதுக்கு மேலே நீங்கள் இது போக வேண்டாம். வரும் அந்த சைடு போயிட்டு வந்து கொண்டா. ஏன் அந்த கிலோமீட்டர்ஸ் இன்ஜின் செட் ஆகுறதுக்கா? ஆமாம், உங்களுக்கு மைலேஜ் அப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொடுக்கும். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லாங்கில் தானே ஓட்டுறீங்க, அதனால் வந்து உங்களுக்கு மைலேஜ் நல்லா தான் கொடுக்கும். இதில் மைலேஜ் எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்கன்னா 18 கிளைம் பண்ணுறாங்க. நமக்கு ஒரு 15 வந்தாலே வந்து இந்த சைஸ் வண்டிக்கு வந்து ஒரு நல்ல மைலேஜ் தான். 1.5 லிட்டர்ல போனா ரொம்ப கம்மியா மைலேஜ். ஆமா, 1.5னா ஒரு 13. ஆவரேஜா சிட்டியும் ஹைவேவும் சேர்த்தே வந்து 12 to 13 தான் வரும் 1.5 லிட்டர்ஸ்ல. 2 கிலோமீட்டர் தான் வித்தியாசம் வருதா? ஆமா, ஆக்சுவலி அதுவுமே வந்து நீங்க எப்படி டிரைவ் பண்றீங்கன்றத பொறுத்தா இருக்கு. நீங்க 2000 RPM குள்ளேயே இந்த 5th கியர்லாம் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா வந்து ஒரு 14, 15 வரைக்கும் வரும். இதுவுமே வந்து நீங்க 2000 RPM குள்ளேயே ஓட்டுறோம் அப்படின்னா வந்து நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 16, 17 அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம தான் ஹைவேவை பார்த்தோன்னே வந்து 2000 RPMக்கு மேல போயிருமே. இங்க பாருங்க 73 2.2 RPM 2000க்கு மேல போயிடுச்சு RPM. 73 கிலோமீட்டர் அவர் தான் போறோம் நம்ம. அப்பயே வந்து இது வந்து 2000க்கு மேல போயிடுது. ஆனா அப்படிலாம் அப்படி ஓட்ட முடியாது இல்ல 60. இப்போ நான் 60ல போனேன்னா 2065. இப்போ நீங்க உங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டே இல்ல. ஆமா, அது ரொம்ப நேரம் நம்மளுக்கு டிரைவ் பண்ற ரொம்ப டயர்ட் ஆயிரும். ரொம்ப தூரம் டிராவல் பண்ற மாதிரி ஆயிரும். ஒரு 2.5 மணி நேரம் போக வேண்டிய இடத்த 3.5 மணி நேரம் ஓட்டிக்கிட்டு இருப்போம். உங்களுக்கு மைலேஜ் நமக்கு வேண்டாம்.
ஆமா. இன்னொன்னு என்னன்னா, என்னோட இதுல வியூல பாத்தீங்கன்னா ஒரு 80-90 போனாலும் தூக்கம் வராது. 60 போனோம்னா இவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கிற ஒரு கார்ல நல்லா ஏசி எல்லாம் வச்சுட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டா உட்கார்ந்துக்கிட்டு 60 போனா தூக்கம் வந்துடும். அட்லீஸ்ட் ஒரு 90 ஹைவேஸ்ல போனாதான் நல்லா இருக்கும். நான் என்ன மிஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த HX5ல ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாம். இந்த சன்ரூஃப்லாம் கொடுத்ததுக்கு பதிலா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்து ஆம்ரெஸ்ட் இதெல்லாம் அடுத்த மாடல்ல கொடுத்திருக்காங்க. ஆமா, HX5ல அதுக்கு ஒரு 75,000. HX5ல வந்து இது கிடையாது, ஆட்டோமேட்டிக். HX5 பிளஸ் ஆட்டோமேட்டிக் கிடையாது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கிடையாதா? மத்ததெல்லாம் இருக்குது. லைட் ப்ரொஜெக்ட், ஹெட்லைட் மாறுது, பின்னாடி வைப்பர் வருது, சன்னுக்கு சைடுல இது கிளாஸ் வருது, அப்புறம் வந்து ஆம்ரெஸ்ட் வருது, சன்ரூஃப் வருது. இது வரல ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். 7 என்னமோ இதெல்லாம் மேல வருது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். நான் அதுதான் டாப் எண்ட்ல போகும்போது தான் எல்லாமே இருக்கு. ஆமா, இந்த இது அலாய் வீல் ஆமா, ஆட்டோமேட்டிக் எல்லாமே வருது. நான் என்ன ஆல்மோஸ்ட் வந்துருது 17. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் பேசிக்காவே இருக்குன்னு நினைக்கிறேன். பேசிக்னா பேசிக் வேரியன்ட் இல்ல, நீங்க அடுத்தடுத்த வேரியன்ட்ல வரும்போதே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடணும்னு நினைக்கிறேன் நான். நிறைய மாடல் இந்த வெனியூல பெட்ரோல் HX2ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் மேனுவல் நிறைய, டீசல், பெட்ரோல், 1.2 பெட்ரோல், 1.2 பெட்ரோல் எல்லாம் வேற லெவல். எல்லாம் டர்போ ஆட்டோமேட்டிக். அது 1.2 வந்து பெட்ரோல், 1 லிட்டர் வந்து டர்போ. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த காரில் வந்து வேறு என்னென்ன பேசிக் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு மைலேஜ் வந்து பெரிய கன்சர்ன் கிடையாது. ஒரு 12 லட்ச ரூபா 13 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வந்து நீங்கள் ஒரு நல்ல காம்பேக்ட் SUV பார்க்குறீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு இந்த ஹுண்டாய் வென்யூ HX5 மாடலை சூஸ் பண்ணலாம். இந்த வண்டி வந்து பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன். ஆக்சசரிஸ் வந்து நாங்கள் ஒரு 40,000 கிட்ட போட்டோம். ஓவராலாக சேர்த்தே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 12 lakhsக்குள்ளே முடிஞ்சிருச்சு. இதே நீங்கள் வந்து TN ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல வந்து டாக்ஸஸோடு சேர்ந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 12.5 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஷோரூம்ஸில் போயிட்டு விசாரிச்சுக்கோங்க என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறத. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.